ட்ரெய்லர் பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் இருக்கும், தியேட்டர் போனா நான் போரா ஃபீல் ஆகும். இது உங்ககிட்ட நடந்திருக்கா? பேன் இந்தியா படம் ஐப்ல இருக்கும், ஆனா மூவி வந்த பிறகு ஆவரேஜா ஃபீல் ஆகும். பேன் இந்தியானாலே பிக் ஸ்டார், பிக் பட்ஜெட், பிக் விஷுவல்ஸ். ஆனா ஒரு பேசிக் கொஸ்டின், கண்டென்ட் எங்க? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 200 crore பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அதுல 80 to 100 crore ஹீரோ சேலரி, 20 to 30 crore ப்ரமோஷன்ஸ். மீதி தான் ஆக்சுவல். ஆனா டெக்னிக்கலா பார்த்தா படம் எடுக்கிற பட்ஜெட் கம்மி, ஹைப் கிரியேட் பண்ண பட்ஜெட் ஜாஸ்தி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா, ஸ்கிரிப்ட் ரஷ் ஆகும், ரைட்டிங் வீக் ஆகும், சேஃப் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க, ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ் சினிமால பார்த்தா பீஸ்ட், கூலி, தக் லைஃப், அம்மா, இந்தியன் 2, கன்குவா, இந்த மாதிரி நிறைய படம் இந்த வரிசையில நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ கூலி எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா, டைரக்டர் பிளஸ் ஹீரோ காம்பினேஷன் ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பேன் இந்தியா லெவல்ல இட்டு கொடுத்த ஒரு படம் அண்ட் டாக்கா இருந்த படம். ரஜினி சார்னாலே மாஸ், ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அதோட காஸ்டிங்ல வேற லாங்குவேஜ் ஆக்டர்ஸ், மலையாளம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து பெரிய பெரிய நேம்ஸை கொண்டு வரும்போது அது இன்னொரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இப்போ ஒரு ட்ரெய்லர் வருது, அந்த படத்துல இருந்து மாஸ் ஷாட்ஸ், ஹைப் கட்ஸ், அம்மா லூஸ் நரேஷன் ஃபீல் பண்ண வச்சுட்டு ஒரு ட்ரெய்லர் விடுறாங்க. அதனால அது பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் நரேட்டிவ் கிரியேட் ஆகுது, ஒரு தியரி கிளம்புது. அந்த தியரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா மாறுது. இப்போ மூவி டீம் இந்த தியரிக்கும் இந்த ஸ்டோரி பத்தியும் என்னன்னு கேட்கும் போது, நீங்க தியேட்டர் போய் பாருங்க, ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாகுது, ஹைப் இன்னும் ஏறுது. அண்ட் இப்போ நாம தியேட்டர்ல போய் பார்த்தா ஆக்சுவல் ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட். ஸோ ரீசன் என்னன்னா, ட்ரெய்லர் கிளாரிட்டி கொடுக்கல, ஹைப் தான் கொடுத்தாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ரெட்ரோ. ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்தா கேங்ஸ்டர் ஃபீல், மாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் ஆக்சுவல் மூவி ஒரு டிஃப்ரெண்டான டோன். பட் அது ஏன் நம்மளால கனெக்ட் பண்ண முடியலன்னா, அவங்க கொடுத்த ட்ரெய்லரா இருக்கட்டும், அவங்க கொடுத்த ப்ரோமோவா இருக்கட்டும், இட் வாஸ் ஆல் வாஸ் மாஸ் அண்ட் கேங்ஸ்டர் அண்ட் இட் வாஸ் ஆல் ஹைப். ஸோ இப்போ நான் தியேட்டர் போய் பார்க்கும் போது எனக்கு அது ஃபீல் ஆகல, அந்த ஹைப் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் டிசப்பாயிண்டட். ஸோ ப்ராப்ளம் என்ன? ட்ரெய்லர் ஹைப், கண்டென்ட் மிஸ்மேட்ச். இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டா பார்த்தோம்னா, லவ் டுடே, பார்க்கிங், குட் நைட், 3 BHK, லப்பர் பந்த், இந்த படம்லாம் பாருங்க. கிளியரான கண்டென்ட் கம்யூனிகேஷன், சிம்பிள் ப்ரமோஷன். ஸோ தியேட்டர் போன அப்புறம் நோ கன்ஃபியூஷன், நோ டிசப்பாயிண்ட், ஃபுல்லி கனெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, கண்டென்ட் டிரைவ் பண்ணும், கண்டென்ட் தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 3 BHKனாலே நமக்கு தெரியும் ஹவுஸ் பேஸ் ஸ்டோரி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா செட் ஆகுது. இப்போ இதுல இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, ஓடிடி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், ஹாட்ஸ்டார், இவங்க எல்லாரோட சப்ஸ்கிரிப்ஷனுமே பார்த்தோம்னா அரௌண்ட் 200க்குள்ளேயே பேசிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சது. அண்ட் பேசிக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு மொபைலை வச்சுட்டு வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு படத்துக்கு எனக்கு பிடிச்ச ஹீரோக்கு நான் பார்க்க போறேன், அதுவும் ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் ஒரு ஹைப் இதெல்லாம் பண்ணிட்டு நான் 300 to 500 அந்த எல்லாம் செலவு பண்ணிட்டு நான் உள்ள உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அங்க ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுது. எனக்கு அது பிடிக்கும், அதாவது அந்த கண்டென்ட் வீக்கா இருக்குது, அதனால ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ இது தமிழ்ல மட்டும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ராதேஷாம், ஆச்சாரியா, ஆதி புருஷு, ராஜா சாப், இதெல்லாம் தெலுங்கு படம். இதே மாதிரி மலையாள படம்லயே இருக்கு, இதே மாதிரி ஹிந்தி படத்துலயே நம்ம சொல்லலாம். இது எல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்கேல் இருக்கு, ஆனா கண்டென்ட் கனெக்ட் ஆகல. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, பட்ஜெட் பேலன்ஸ் இல்ல, ட்ரெய்லர் ஓவர் ஹைப், கண்டென்ட் கிளாரிட்டியே இல்ல. பேன் இந்தியா சக்சஸ்க்கு ஸ்கேல் வேணும்னு இல்ல, கிளியரான கண்டென்ட் தான் வேணும். நீங்க சொல்லுங்க, ஹைப் முக்கியமா இல்ல கண்டென்ட் முக்கியமா? இந்த மாதிரி டீப் பிரேக் டவுன் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல